இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் என் பையன் வாழ்க்கையில அந்த ராசி இல்லாத லக்ஷ்மியோட நிழல் கூட நிச்சயம் விழாது. அன்னைக்குதான் போதும் போதும். இந்தாங்க. தேங்க்யூ. அப்பா எங்க? ரிஷியா? மலிஷ்கா? அப்பா இங்க இல்ல. இவங்க எப்படி இங்க? ஐ லவ் யூ மலிஷ்கா. நான் உன்னை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். ஆனா நான் லக்ஷ்மியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல. லக்ஷ்மி என் கூட இருக்கும்போது அவ ரொம்ப நல்லவங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவளை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஒருவேளை அவளை விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சேன். அவ எத்தனையோ முறை என் உயிரை காப்பாத்திருக்கா. அவளை என்னால இப்படி விட முடியாது இல்லையா? இப்ப அவ ஒரு அனாதை மாதிரி. அவ சித்தியை பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. அதனாலதான் அவளை எங்க வீட்லயே இருக்க வச்சேன். ஒருவேளை அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து நான் அவளை விட்டுட்டேன்னா அவள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன். ஏழை, அதுக்கு மேல டிவோர்ஸி, அப்புறம் அவளை யார் பார்த்துப்பாங்க? அதுக்காக தான் நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இருந்தேன். எப்பவும் அவகிட்ட அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னா அவளுக்கு தான் நான் இல்லாம வாழ முடியாது. ரிஷினி, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்தது மலிஷ்கா, எமோஷன்ஸ்ல தான் அது நடந்துச்சு. நான் உன்னை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். ஆனா என்னால லக்ஷ்மியை விடவும் முடியல. நான் ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டேன். அவளுக்கு நான் கடன் பட்டிருக்கிறதுனால லக்ஷ்மி என்னால விட முடியல. என்னால அந்த உறவையும் காப்பாற்ற முடியல, காதலையும் காப்பாற்ற முடியல. பாவப்பட்டுதான் என்ன பாத்தியா? நன்றி கடனை தீர்க்கணும்னு நினைச்சியா? என்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அப்படின்னா நீ எனக்காக பண்ண எல்லா விஷயமும் இதுக்காக தானா? நம்ம ஒன்னா இருந்தோம். என்னோட எல்லா விஷயத்திலையும் நீ துணையா இருந்த. அது எல்லாமே இதுக்காகவா? பொண்ணுக்கு 100 வயசு. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க? இல்லம்மா, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீ போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவே பிடிக்கல. வீடே பொலிவிழந்து போச்சு. அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு மீட்டிங்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. உனக்கு ஏதாவது வேலை இருக்காமா? நான் வீட்டுக்கு வரவா? பேசலாமா? இல்ல, வேலைலாம் எதுவும் இல்லப்பா. நான் சும்மா தான் போன். லக்ஷ்மி, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. நீ நல்லா தான் இருப்ப. எங்க குடும்பத்தை நீ எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ கவனிச்ச விதத்தை மறக்கவே முடியாது. இப்போ நீ வீட்டை விட்டு போனதுமே எங்களால உன் கூட இருக்க முடியலையே. இங்க பாருமா, கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டமே வராது. நீ தைரியத்தை கைவிட்டுறாத. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னு வை, நீ எனக்கு கால் பண்ணு. என்ன எது தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி நீ என்னோட உயிருக்கு உயிரான பொண்ணு. புரிஞ்சுதா? எனக்கு தெரியும்பா. அப்பா ப்ளீஸ், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. உங்களோட மருந்தெல்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க.
சாப்பிடாம நீங்க எப்பயுமே இருக்க கூடாது, சரிங்களா? கண்டிப்பாமா. மருந்த நான் தவறாம எடுத்துக்கிறேன். சாப்பிடாம இருக்க மாட்டேன். ஆனா நீயும் உன்னை பாத்துக்கோமா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி. அப்பா மீட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரா? அப்ப அப்பா என்ன பாக்குற ஐடியாவே இல்லையே. எதுக்காக அப்ப ஆயுஷ் என்கிட்ட போய் சொன்னா? ரிஷி கிட்ட நான் வந்து பேசணும்னு நினைச்சிருப்பான், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா இது என்னைக்கும் நடக்காது. இன்னைக்கு நான் கேட்ட விஷயத்துக்கு அப்புறம் இது எப்பவும் நடக்காது. தேங்க்யூ ரிஷி, இப்ப நீ ஓகேவா? ரொம்ப பெட்டரா இருக்கு. லக்ஷ்மிக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். லக்ஷ்மி, நான் வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளீஸ் வெயிட் பண்ணு. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது இப்படி எல்லாம் பண்ணாத. ஏன் வரமாட்டேன்? அக்கா, ரிஷி மாமாவோட மெசேஜ் தானே? அக்காக்கு என்ன ஆச்சு? மாமா எவ்வளவு நல்லவர், அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? கடவுளே, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ரிஷி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் மலிஷ்கா. ஷியோர்? யா. எதுவும் ஆகலையா? இல்ல, ஒன்றும் ஆகல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். எனக்கு ரிஷிக்கும் ஒன்றும் புரியல, லக்ஷ்மிக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அவ்வளோ நல்ல பிளானிங் ஆச்சு. எஸ், இப்ப எல்லாம் செட் ஆயிடுச்சு. உண்மையான கேம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. நான் மலிஷ்கா கிட்ட அவ வந்துட்டான்னு சொல்லிடுறேன்.